நேர்கள் இப்பொழுது முதல் நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நாடு கடந்த தமிழீழ அரசுக்கான தேர்தல் வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அது பற்றிய தகவல்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அதற்காக தேர்தல் ஆணையக ஊடக பேச்சாளர் பிரபு எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரபு. வணக்கம். சரி, நலமாக இருக்கிறீர்களா? ஆமாம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நலமாகவே இருக்கிறோம், நன்றி. சரி, இந்த நாடு கடந்த தமிழீழ அரசுக்கான தேர்தல் வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்பாளர்கள் எல்லாம் அவர்களுடைய வேட்பு மனுவை பதிவு செய்து விட்டார்கள் அப்படியா? ஆமாம், வேட்பு மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. வேட்பு மனுக்களில் அவர்கள் அந்த வேட்பு மனுக்களை பரிசீலித்து அதில் தகுதியுடையவர்களை தெரிவு செய்து சில இடங்கள் போட்டியும் சில இடங்களில் போட்டி இல்லாமையும் நாடு கடந்த அரசாங்க உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பொதுவாகவே உலகம் பூராகவும் இந்த தேர்தல் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கனடாவிலே எந்தெந்த மாநிலங்களில் நடைபெற இருக்கின்றது? கனடாவிலே இப்போ 25 இடங்களில் இந்த தேர்தலுக்குரிய வேட்பாளர்கள் இருக்கிறோம். 25 இடத்துல நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். இப்போ கடந்த 2 ஆண்டுகளில் இங்கே எலெக்ஷன் தேர்தல் நடக்கல. ஆனால் இந்த ஆண்டு 7 இடத்துல நடக்கிறதுக்கு உரிய வாய்ப்பாக வந்திருந்தது. 7 இடத்துல இன்றைக்கு இருக்கு. ஆனால் 25 இது வந்து நாங்கள் அந்த வலயங்களாக போஸ்டல் கோட்டுகளால் பிரித்து நாங்கள் வலயங்களை போட்டு வச்சுருக்கிறோம். ரைட். அப்போ இந்த அடிப்படையில் இப்போ இந்த ஆண்டுக்கான இந்த அமர்வில் 4வது அமர்வில் கிட்டத்தட்ட 7 இடத்துல போட்டி இருக்குதுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 7 இடம் இல்லை. அதில் வந்து 7 இடத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். 7 இடம்ன்றது இன்றைக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் விடுறோம் இரவு. பிரம்டன் வடக்கு ஒரேஞ்ச்வீல் உண்டு. அடுத்தது 2வது மிசிசாகா கிழக்கு, டொரண்டோ ஸ்காப்ரோ பீச்சஸ், 4வது டொரண்டோ ஸ்காப்ரோ சென்டர், 5வது டொரண்டோ ஸ்காப்ரோ கிழக்கு, 6வது டொரண்டோ ஸ்காப்ரோ வடக்கு, பிக்கரிங் விட்பி, அது 7வது நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து இப்போ மிசிசாகா கிழக்கு வேட்பாளர் விஜயகுமாரி துர்ராஜா போட்டியிலிருந்து தான் சிஎம்மாக பின்வாங்கி இருக்கிறார். அதில் அங்கே தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் மேலும் டொரண்டோ ஸ்காப்ரோ பீச்சஸில் தேர்தல் வேட்பாளர்களில் கனகேந்திரன் கனகசவாதி என்ற ஈழவேந்தன் ஐயா என்ற உடல்நிலை மிக மோசமான நிலையில தற்போது இருக்கிறதால வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம், அவர் தான் வாழ்ற காலத்திலேயே எங்களோட ஈழத்துக்காக சரியான அர்ப்பணிப்போட வாழ்ந்தவர். வாழும் மாமனிதர் என்றே தலைவரால் அழைக்கப்பட்டவர். அந்த இடத்துல அவற்ற குடும்பம் வந்து இந்தியாவில் இருந்தவற்ற மகள் மருமகன் எங்களுடைய அணுகி அவரை இந்த தேர்தலில் இருந்து விலக்கி வைக்க சொல்லி கேட்டது என்னென்னா, அவர் இந்த தேர்தலில் இருந்துட்டு போட்டியிடுற நேரம் ஏதாவது நடந்துட்டு தோல்வியை தாண்டிடுவார்னு சொல்லி அவர் வெற்றியாளராக இருக்கணும்ன்றதுக்கும் அதுக்காக கனடா தேர்தல் ஆணையாளர் அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு போட்டியிலிருந்து விலக்கி வைக்கிற என்று ஒரு முடிவு எடுத்து கிடக்கு. அந்த அடிப்படையில் அந்த இடத்துலையும் தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இது 4வது தேர்தல் தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்துக்கான தேர்தல் நடைபெறுகிறது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது இது இங்கே அதாவது ஒன்டாரியோ பகுதியில் தான் இந்த தேர்தல்கள் நடைபெறுகிறது. மற்ற இடங்களிலே எப்படி அதற்கான தேர்தல் தேவை இல்லாமல் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா? தேர்தல் இல்லாமல் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா? ஆமாம், அதில் வந்து இப்போ அவுட் ஆஃப் இல்லை பார்த்தீங்கன்னா அல்பர்ட்டாவை சொல்லலாம். அல்பர்ட்டாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எல்லாம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி ஒரு அடிப்படை இருக்கு. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த அல்பர்ட்டாவிலேயே பிரதிநிதித்துவப்படுத்துகிற 2 பேர் கேட்டிருந்தால் அங்கே கண்டிப்பாக எலெக்ஷன் நடக்கும். அங்கே கேட்காத இடத்துல வேறு ஒன்டாரியோலேயே வேறு மாநிலத்தில் இருந்து யாரும் போய் கேட்கலாம். கேட்டால் அதில் வந்து இங்கே இருந்து போய் கேட்குறாக்கள்ல முன்னுரிமை அடிப்படை இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அது தெரிவு செய்யப்படுது. சரியா? அப்போ இது அவுட் ஆஃப் அதே மாதிரி இங்கே மொன்ட்ரியல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போட்டி இல்லாமே வேட்பாளர்கள் வந்து நிற்கணும். அப்போ சில இடங்களிலே போட்டி இல்லாமலே வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தெரிவு செய்யப்பட்டிருக்கணும். இது ஒரு இந்த தேர்தல் மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள். இது இவ்வளவு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்குதான் மக்கள் சென்று வாக்களிக்க வேண்டுமா அல்லது இணையத்தினூடாக வாக்களிக்க முடியுமா?
இது இணைய வாக்களிப்பு இல்ல. எல்லாரும் நேர்ல தான் போய் வாக்களிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் 5 இடத்த நான் உங்களுக்கு இப்ப சொன்னான். 5 இடத்துல நடக்க போகுதாண்டு. உதாரணத்துக்கு பிரம்ப்டன் வடக்கு ஒரேஞ்ச்வில்லேயும் ஸ்கார்பரோ சென்டர்ன்றதுக்கு 17வது தொகுதி என்று போட்டிருப்போம். பிரம்ப்டனுக்கு 9வது தொகுதி, ஸ்கார்பரோ கிழக்குக்கு 18வது தொகுதி, ஸ்கார்பரோ வடக்கு 19, பிக்கரிங் பெட்வி 20. இப்ப இந்த 5 இடத்துல கண்டிப்பா நடக்க போகுதுன்றது தெரியும். அப்ப இதுக்கு நாங்கள் ஒரு வாக்களிக்கும் இடத்தை தெரிவு செய்திருக்கிறோம். இப்ப பிரம்ப்டன் வடக்குல எமினன்சர் கம்யூனிட்டி ஹாலை தெரிவு செய்திருக்கிறோம். அதின் பின் அங்க வந்து வர்ற ஆட்களுக்கு சில நடைமுறை இருக்குது. அதாவது வாக்காளர்கிட்ட தகுதி என்ற ஒன்று இருக்கு. வாக்காளர்கிட்ட தகுதி நிலையை கருத்தில் எடுத்துத்தான் அவையில வாக்களிக்க வர்றது. அவைகளுக்கு முதலாவது தகுதி 17 வயது பூர்த்தி செய்த உறுதிப்படுத்துற மூலமாக ஆளடையாள அட்டை, அடையாள அடையாள சான்று அல்லது இருப்பிடத்தை உறுதி செய்கிற அஞ்சல் குறியீட்டு உள்ள போஸ்டல் கோட் உள்ள ஆவணம் கொண்டு செல்லணும். கொண்டு சென்று வாக்களிக்கலாம். அவைகள் அது சிறப்பா இருக்கும். அது அங்க உள்ள ஆபீசர்ஸ் அதை செக் பண்ணிக்கல அதுக்கு உதவியா இருக்கும். என்னன்னு சொன்னா நாங்கள் அந்த பின்கோட் அடிப்படையில தான் போஸ்டல் கோட்னு சொல்றோம். அது அந்த அடிப்படையில தான் செக் பண்ண போறோம். உதாரணத்துக்கு பிரம்ப்டனை பார்த்தீங்கன்னு சொன்னா L7A, L6SAT, L6R, L9P, L9B, L9W என்று சொல்லி இவ்வளவு இந்த ஏரியாவில் உள்ள ஆட்கள் அங்க போய் நேரடியாகவே தங்களோட அடையாள ஆவணத்தை காட்டி வாக்களிக்கலாம். அது இந்த வாக்களிக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலையும் அந்த 5 பூத்துலையும் 9 மணி தொடக்கம் காலையில 9 மணி தொடக்கம் 6 மணிக்கு என முடிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்பொழுது இந்த இடங்கள் பற்றிய விவரங்கள் இப்பொழுது நீங்கள் பொதுவாக சொல்லியிருக்கீர்கள். இந்த இடங்களை கண்டுபிடிப்பது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அந்த இடங்களை கண்டுபிடிப்பது மிக சிரமமாக இருக்கும். இந்த இடங்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஏதாவது நீங்க கேட்ட நல்ல ஒரு கேள்வி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இதை வந்து ப்ரெஸ் ரிலீஸ் 6 இதை வெளியில விடுறோம். இது வந்து டிஜிடி ஓர்க் அந்த இடத்துல போய் நீங்கள் ஈவெண்ட் என்று சொல்லி இருக்கு. அந்த ஈவெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு விவரங்களும் இருக்கும். எல்லா நாட்டிலையும் உள்ள தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட்ட தகவல்கள் பூரணமா இருக்கும். இதுல கனடாவின் தகவல்கள் பூரணமாவே அங்க இருக்கு. அப்படி சொல்றதுல நாங்க சந்தோஷப்படுறோம். ஏனென்றா முழு தகவலும் அங்க போடப்பட்டிருக்கு. அதே நேரத்துல வேற சில நாடுகள்னே முழுமையா இன்னும் வரையில. ஆனா இங்க கனடாவில் போட்டியிடுறாக்கள் அதை போய் செக் பண்ணலாம். செக் பண்ணி அறிஞ்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் இங்க உள்ள சில பத்திரிகைகள்லையும் வெளியில வந்து ஒன்றிருக்கு. வளமையா இந்த செய்திகளை வெளியிட்ட ஈழமுரசில வந்து ஒன்றிருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக அது வெளியில வந்தது அதில் தெரிஞ்சதால நான் சொல்றேன். அதே நேரத்தில் இந்த செய்தியில இப்ப அன்றைக்கு ஒரு நாங்களை போட்டிருக்கிறோம்னு சொல்லி தந்த வெப்சைட்டுக்கு சிலதும் இருக்கு. இணையங்கள்லையும் பத்திரிகை வாயிலாகவும் இந்த செய்திகள், அதாவது டிஜிடி ஒபிஷியல் வெப்சைட்லையும் இந்த செய்திகள் இருக்கும். கண்டிப்பாக வேட்பாளர்கள் தாங்கள் நாடு கடந்த அரசாங்கத்தில் பயணிக்கணும். அந்த நாடு கடந்த அரசாங்கத்துக்கு கூடாக ஒரு வேலை திட்டத்துக்களை வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலில் ஜனநாயக அமைப்பில் அவைகள் பயணித்து கொண்டிருக்கணும். அவைகள் தங்களுக்கான ஒபிஷியல் வெப்சைட்டை கண்டிப்பாக பின்பற்றணும் அல்லது பின்தொடரணும்ன்றது அவைகளுக்குரிய அறிவுறுத்தல். அது முக்கியமாக இருக்கும். அதை பார்க்கணும். அதுதான் நான் சொல்றேன். சரி, இப்பொழுது இந்த வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் அனைத்து இங்கே கனடாவில் வாழ்கின்ற 17 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தமிழ் மக்களும் இதுக்கு வாக்களிக்கலாமா, அல்லது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அந்த நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அல்லது அந்த கூட்டிலே சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும்? இல்லை, நான் 17 வயதுக்கு மேற்பட்ட தமிழர்கள், அதாவது ஈழத்தமிழர்களாக இருக்கலாம். அடுத்தது அவையில் வந்து திருமண முறையில் வேற, அதாவது திருமணம் செய்து வந்த ஈழத்தவர்களோட திருமணம் செய்த முறைகள்னு சொல்லி அந்த ஜாப்பு நடைமுறை ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில் அவைகளுக்கு எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்கு. அதுக்காக இப்போ இந்த ஏரியாவை விட்டு வேறு ஒரு ஏரியாவில் போய் அவையில் வாக்களிக்கல. அது என்னென்னா இந்த முறை நாங்கள் அதை பார்க்குறோம். என்னென்னா ஒரு வேட்பாளர்ன்றது இப்போ டொரண்டோலேருந்து போறாருன்னா அந்த டொரண்டோவில் ஒரு சென்டர்லேருந்து போறாருன்னா அந்த மக்களின் பிரதிநிதியாக போறார். அந்த மக்களாக அவர் மக்களுக்கான அரசியலை செய்ய போறார். அந்த மக்களின் தேவைகளை, மக்களின் குரலை அங்க பார்லிமெண்ட்ல போய் பாராளுமன்றத்தில் கதைக்க போறார். அந்த அடிப்படையில் அவர் அந்த தொகுதியிலிருந்து போறதுதான் சரியான ஜனநாயகமா இருக்கும்னு பார்க்கணும். சரி, இப்பொழுது ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு முறை இந்த தேர்தல் நடைபெறுவது. இது 4வது தேர்தல் சொல்லி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படியான செயற்பாடுகளின் மூலம் எங்களுடைய தமிழீழத்துக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அல்லது இவர்கள் செயற்பட போகிறார்கள், இப்பொழுது வருகின்ற தேர்தலில் தெரிவார்கள் செயற்பட போகிறார்கள், எப்படியாக சாத்தியமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இந்த நாடு கடந்த அரசாங்கம்ன்றது என்னன்னா 2009 இந்த ஆயுத போராட்டம் மௌனிச்ச பிறகு போராட்டத்தில் இருந்தாக்கள், போராட்டத்தை தாங்கி நின்ற புத்திஜீவிகள், ஆதரவாளர்கள், இன உணர்வாளர்களால் தான் இந்த இந்த கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது. இந்த கருத்துருவாக்கத்தின்படி இந்த முதல் அதாவது 2010 இதை கொண்டுரைகளை நிறைய பேர் இதுக்காக பாடுபட்டு நிறைய பேர் கனடாவிலையும் இருக்கணும், ஐரோப்பிய நாடுகள்லையும் இருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நேரத்தில் இந்த 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 செயற்திட்டம் வரைக்குள்ள நாங்களும் வேறு ஒரு நாட்டில் இருந்து இதை பற்றி இதோட இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டினாங்க. ஆனா நாங்கள் அன்றைக்கு இருந்த நிலையிலே 2010ஐயும் பார்க்கிறோம், 2024 பார்க்கிறோம். சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்களை செய்யணும். அது ஜாப்பு இப்ப நாங்கள் இந்த தேர்தல் ஆணையத்துக்குள்ள இருக்கிறதால நான் பார்க்கல. இதுல இப்ப 2010 இருந்த ஒரு நிலப்பாட்டை விட இப்ப 24 நிறைய நெருக்கடியில நாங்கள் நிக்கிறோம். அதுல சில மாற்றங்களை செய்து முன்னேற்றமாக பாதுகாப்பாக இந்த அரசாங்கம் கொண்டு நடத்தணும். இந்த தமிழ்ல அரசாங்கம் என்று சொன்னால் இந்த இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை தான் இலங்கை அரசாங்கம் என்றாலும் சரி, இந்திய அரசாங்கம் என்றாலும் சரி ஒரு அச்சத்தோட பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தமிழ் மக்கள் கொண்டு வந்து விட்டுறதுன்றது தமிழ் மக்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் என்ன வேலை செய்கிறோம்ன்றது கனவேருக்கு தெரியாது. ஆனா நாடு கடந்த அரசாங்கம் காத்திரமான பல வேலைகள் செய்திருக்கிறன்றது மாற்று கருத்து இல்லை. அது நாடு கடந்த அரசாங்கத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை உணர்ந்து அதை மக்களுக்கு கொண்டு செல்லணும்ன்றது முதலாவது விஷயம். என்னன்னு சொன்னா இது நாடு கடந்த அரசாங்கத்தை பற்றிய நாடு கடந்த அரசாங்கத்தின் செயற்திட்டங்களை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரவை உறுப்பினர்மார் தான் கொண்டு வரணும், ஒவ்வொரு அமைச்சரவைக்காரும். அதுல நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டிருக்க. இது ஒரு தேசத்து கனவோட நாங்கள் பயணிக்கிறோம். இந்த தேச கனவோட பயணிக்கல நான் நீ என்ற குழுவாதங்கள் அதுகளை எல்லாம் கடந்து அவையில் வேலை செய்யணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆணையத்துல நான் நிக்கல நிறைய குழுவாதங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளும் குற்றச்சாட்டுகளையும் பார்த்து அதாலேயே எங்களுக்கு சரியான டயர்ட் ஆகிடுச்சு. அந்த அடிப்படையில இந்த மக்கள் பிரதிநிதிகளும் எதை நோக்கி போயினம்ன்ற நினைக்க பெரிய வேதனையான விஷயமா இருக்கு. இதுகளை எல்லாம் விடுத்து சரியான பாதையில நேர்மையான பாதையில இந்த தமிழினத்துக்கான உலகமே திரும்பி பார்த்து ஒரு அச்சம். ஏனெண்டா எல்லா அமைப்பையும் இங்க உடைச்சு கொண்டிருந்தாச்சு. இப்பவும் உடைச்சு கொண்டிருக்கணும். எல்லா அமைப்பையும் எல்லா நாட்டிலையும் இங்க மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் உடைச்சு கொண்டிருக்கணும். அப்ப எல்லா நாட்டையும் ஏன் உடைக்கணும், யார் உடைக்கணும்ன்றா ஒரு சிலர் ரெண்டு உடைச்சு கொண்டிருக்கணும் ஒவ்வொரு அமைப்புகளையும் குற்றச்சாட்டி. அப்படி இருக்கல நாடு கடந்த அரசாங்கத்தை உடைக்கிறதுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில உடைக்கிறது அல்லது அதை முழுமையாக வேறு ஒரு கைக்குள்ள எடுக்கிறதுன்ற ஒரு திட்டமும் இருந்தது. அது உலகத்துல இதை உருவாக்கின ஆக்களுக்கு எல்லாருக்கும் நன்றா தெரியும். எல்லாரும் நினைக்கணும் ஒரு விஷயம் ஒரு ஒரு கட்டுக்களை இருக்குண்டு. அப்படி இல்லை. உலகத்துல இது சம்பந்தமான ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இயங்கி கொண்டிருக்கு. அந்த 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 நடவடிக்கை கூட தான் எல்லா இடத்துலையும் இந்த முறை ஒரு இறுக்கமாக இந்த நாடு கடந்த அரசாங்க தேர்வுன்றது சரியா நடந்து கொண்டிருக்கு. அது இந்த விஷயங்களை நீ நடக்க போற இலங்கை தேர்தலையும் இந்திய தேர்தலையும் இது பிரதிபலிக்கும் என்று நான் நம்புறேன். சரி, இந்த தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் அதை பரிசோதித்து பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா நீங்க கேட்கிற ஒரு விஷயம் இருக்கு. நாங்கள் உறுப்பினர் அதாவது நாடு கடந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டை மட்டும் நாங்கள் எடுக்க இயலாது. ஏனென்று பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நான் அவற்றை இதை பார்த்தால் ஒரு மொத்த கட்டு அவரை பற்றி குற்றச்சாட்டு அவற்றை பாராளுமன்ற உறுப்பினராலே வைக்கப்பட்டிருக்கு. அது பெரிய வேதனையான விஷயமா இருக்கு எங்களுக்கு. அப்ப நாங்கள் அவருக்கு சொல்றோம் ஃப்ரெண்ட்லியா அதுல வச்சு பாருங்க உங்களை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆனா நாங்கள் இதை சும்மா அதை பார்க்கிறோமே ஒழிய இதை பற்றி கருத்துல நாங்கள் இந்த குற்றச்சாட்டு உண்மையோ இதோன்னு சொல்லி அது பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் இதை நாங்கள் இந்த ஆய்வுக்குள்ள வரையில. ஆனா எங்களுக்கு தேவை மக்கள்கிட்ட இருந்து வந்த குற்றச்சாட்டுகளும் முறைப்பாடுகளும் விமர்சனங்களையும் தான் நாங்கள் கருத்தில் எடுத்து உங்களை ஆய்வு செய்கிறோம்ன்றதை சொன்னோம். என்னன்னு சொன்னா இந்த குழுவாதங்கள் இருக்குன்றதுன்றது ஒவ்வொருவரையும் ஆய்வு செய்யல எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அது விசாரணை என்று சில பேர் சொல்லினா அப்படி இல்லை, ஒரு ஆய்வு. அதாவது தகுதியை ஆய்வு செய்கிறது. ஒரு ஆண்டு தனிநபர் ஆய்வுன்றது எப்படி இருக்கும்னு சொன்னா அதுல ப்ரீ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று போடுறோம். நீங்க கேட்டீங்க இப்ப சரியான ஆக்கள் போய் நம்ம ஆண்டு நாங்க ப்ரீ அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ற சுயவிவர கோவை. அந்த சுயவிவர கோவையில கேட்கப்பட்ட விஷயங்களை பாத்தீங்கன்னா எல்லாரும் மறைச்சிருக்கணும். ஒரு மீடியாவில் இருக்கிற ஒருவர் அவர் ஒரு பிரஸ் நடத்துறார், ஒரு வானொலி நடத்துறார். அதையெல்லாம் அந்த சுயவிவர கோவையில மறைச்சிட்டார். ஏன் மறைக்கணும்? அவர் நாடு கடந்த அரசாங்கத்தை பற்றி தவறா எல்லாம் எழுதி கொண்டிருக்கார் மறைமுகமா தன்னை மறைச்சு.
அவரை பற்றி ஒரு முறைப்பாடு வருது கடைசி 2 நாளுக்கு முதல். அப்ப அத வச்சு கொண்டு செக் பண்ணினா இல்ல. அவர் எல்லாத்தையும் மறைச்சிட்டார். அது ஒரு பிரச்சனை. அப்ப மற்ற இதுக்காகவே அடுத்த கதையில நாங்கள் அவரு தன்னுடைய சுயத்த மறைச்சு உள்ளுக்குள்ள வாராருன்னா, என்ன செய்ய போறார் போய் மக்களுக்கு? ஆமா. அதே மாரி இன்னொரு ஆள் இருக்கிறாருன்னா, நாங்கள் ஜாப்பு விதியின்படி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, குற்றச்செயல்ல ஈடுபட்டு நீதிமன்ற விசாரணையில இருக்கிற ஒரு ஆள் நாடு கடந்த அரசாங்கத்துக்குள்ள போட்டியிட இயலாது. அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு லோயர்ட்ட சைன் பண்றார். அவர் அந்த லோயர் பார்த்தீங்கன்னா, ஒரு 14 பேருக்கு ஒரே நேரத்துல சைன் வச்சு குடுத்துக்கிறார். அப்ப எங்களுக்கு அதுவும் தெரியும். இது என்ன நடக்குதுன்ட்டு. ஆனா இந்த சைன் அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் உண்மையில. ஆனா ஒரு ஆள் போய் செய்தி வரைக்கும் குடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அங்க அந்த லோயரோ அந்த டாக்டரோ ஒண்ணும் பார்க்காம சைன் வச்சு குடுக்கணும். ஆனா இங்க பார்த்தா அவருக்கு 2 தொடர்ந்து அதாவது நீதிமன்றத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்கு. அதாவது டபுள் டிக்கெட். சரியா? அப்படி ஒரு விஷயம் ஒரு ஆள்ல வந்திருக்கு. அப்ப குற்றச் செயல்களோட சம்மந்தம் அவரே நேரடியா அவர்ட்ட ஆவணத்தை செக் பண்ண தெரியுது. அப்ப நீங்க கேட்ட சரி சரியான ஆட்கள் போயினமாண்டா இல்லைன்னு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப அத சரியா ஃபில்டர் பண்ணி சரியான ஆட்களை போனா தான் அங்க நாடு கடந்த அரசாங்கம் வினைத்திறனோட வேலை செய்யும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு தூக்க கலக்கத்துல தான் நாங்க ஆட்கள் போய் நிப்பினோம். அப்ப அதுக்கு நாங்கள் ஒரு சமூகத்தோட அக்கறை உள்ள இதுல வந்து ஆணையாளர்களா இருக்கிறேன். நான் ஒரு அமைப்பாவோட நிக்கிறேன். என்னுடைய ஒரு 3 அமைப்பு இருக்கு. சரிதானே? நாங்கள் அப்படி வேலை செய்யறோம். அதே மாதிரி இதுல வந்தது இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா, ஒரு 3 ஆர்கனைசேஷனுக்குள்ள அவையில நிக்கணும். அதே மாதிரி நிக்கிறதுல இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் நீண்ட கால தேசிய செயற்பாடுல இருந்தார் பல வருடங்கள். இப்ப இன்றைக்கு என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியலையா. ஆனா அவர் நீண்ட கால செயற்பாட்டாளர். அதே மாதிரி இன்னொரு ஆள் வந்து போலீஸின் குற்றச்செயலை விசாரிக்கிற ஒரு லோயரும் ஒரு அதிகாரியும். சோ அவைகள் எல்லாரையும் வச்சுதான் இவைகள் எல்லாம் பகுப்பாய்வு செய்தாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் இருந்து பகுப்பாய்வு செய்யறோம். அப்ப இதுகளை வந்து இன்றைக்கு வழியில விமர்சிச்சு கொண்டிருக்கோம். தாங்களுக்கு ஏன் அப்படி செய்த அப்படி செய்தது. அது அப்படி இல்லை. சரியான விஷயத்தை நாங்கள் இந்த மக்கள் விழிப்பா இருக்கணும். அதுல நம்பிக்கையுரியவர்கள் வேட்பாளராக இருந்தால் தான் மக்களும் வாக்களிக்க கொண்டு வருவார்கள். இது பற்றி நாங்கள் நிறையவே பேசிக்கொள்ளலாம். இருந்தாலும் கூட இந்த மே 5ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலிலே மீண்டும் அந்த இடத்துக்கு வருகிறோம். எப்படி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நிறைவு நேரம் வந்திருக்கிறது. எப்படி மக்கள் வாக்களிக்க வேண்டும், இந்த வாக்களிக்கும் இடங்களை எப்படி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விவரத்தை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். இதுல வந்து நாங்கள் 5 இடத்தை தெரிவு செய்திருக்கிறோம். பிரம்டன்ல எவிடன்சர் கம்யூனிட்டி ஹாலும், ஸ்காப்ரோ சென்டர்ல சங்கமம் பார்ட்டி ஹாலும், மற்றது ஸ்காப்ரோ கிழக்கு அதாவது அங்க டெப்ஸ்கோட்ல 1160 டெப்ஸ்கோட் ரோட் அங்க நடக்கும். எலெக்ஷன் கேண்டிடேட் ஆக்கள் விண்ணப்பம் எடுத்த இடம் தான் அங்க. அடுத்தது ஸ்காப்ரோ வடக்குல 19வது தொகுதி 210 சில்வர் ஸ்டார் பிளவுட் 150 ஸ்காப்ரோல நடக்க போகுது. அடுத்தது பிக்கரிங் பிட்பியில 785 வெஸ்டர்னி ரோட்ஸ் சவுத் யூனிட் 9 அஜெக்ஸ்ல நடக்கும். மற்றது அங்க வாக்காளர்கள் மறக்காம தங்களோட வயதை பூர்த்தி செய்யக்கூடிய 2 ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றும் போஸ்டல் கோட் இருக்கக்கூடிய ஆவணமாக கொண்டு போகணும். இதுல வந்து வேட்பாளர் அதுல வாக்களிப்பு நிலையத்தை பற்றி சொல்லணும். வாக்களிப்பு நிலையத்தில் அமைதியையும் பண்பையும் கடைபிடிப்பது சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். வேட்பாளர்களின் பிரதிநிதி தலா ஒருவர் வாக்களிப்பு நிலையத்தில் நிற்கிறதுக்கு அனுமதி இருக்கு. வேட்பாளரின் பிரதிநிதி தொடர்பான விவரத்தை ஆணையாளருக்கு இடத்தில வேட்பாளனால் அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்றோம் இந்த பிரஸ் ரிலீஸ்ல. ஊடகத்தை சேர்ந்தவர்களில் ஒருவர் நிகழ்வை பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார். வாக்களிக்கும் நேரம் காலையில 9 மணி தொடக்கம் மாலையில 6 மணி என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 10 மணித்தியாலம் இருக்கணும் என்றதான் அந்த முடிவு. வேட்பாளர்களின் தொகுதிகளில் உள்ள தமிழ் மக்கள் தமது வரலாற்று கடமையாக வாக்குகளை உங்கள் வேட்பாளர்களுக்கு செலுத்த வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது தலைமை தாங்கும் அலுவலர் மற்றும் பதில் ஆணையாளர்கள் இவற்றை கண்காணித்து வழிப்படுத்தி தலைமை தேர்தல் ஆணையாளருடன் தொடர்பில் இருந்தபடி பிணக்குகள் ஏதும் பெறாத இடத்து அவற்றை தீர்த்து வைப்பார்கள். வாக்களிப்பு முடிந்தபின் வாக்குப்பட்டிகளை பாதுகாப்பாக அலுவலருடன் பாதுகாப்பாக தேர்தல் ஆணையாளரின் அனுமதியுடன் குறித்த இடங்களில் எண்ணப்பட்டு வெற்றியாளர் அறிவிக்கப்படுவார். தேர்தலின் வெற்றியாளர்கள் மே 5 அன்றே தேர்தல் ஆணையத்தால வெளிப்படுத்தினோம். எவ்வளவு விஷயம் தான் அந்த வாக்களிப்பு சம்பந்தமா வாக்களிப்பு நாள்ல நடக்க போற விஷயம். இறுதியாக ஏதாவது தொலைபேசி இலக்கம் இருந்தால் இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது இணையதளத்தில் சென்று தேடுதலை விடுத்து தொலைபேசி தொடர்புகளுக்கான இலக்கம் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். அதுல வந்து 2 இலக்கம் போடப்பட்டிருக்கு. அதாவது ஆபீஸ் இலக்கம் நாடு கடந்த அரசாங்கத்தின் ஆபீஸ் இலக்கமாக 437 265 84 83.
ஊடக தொடர்புக்காக மற்ற நாடு கடந்த அரசாங்கம் சம்பந்தமான செய்திகள் கேட்கறதுக்குன்னு சொன்னால் எனது இலக்கமாக 437 246 90 43 என்ற நம்பருக்கு தொடர்பெடுக்கலாம். அதாவது அலுவலக இலக்கம் 437 265 84 83 அந்த இலக்கம். சரி, இந்த வேளையிலும் உங்களுடைய வேலைப்பணிகளுக்கு மத்தியிலும் சிஎம்ஆர் ஊடாக இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் தேர்தல் பற்றிய செய்திகளை எங்களோடு பரிமாறியமைக்கு தேர்தல் ஆணையக ஊடக பேச்சாளர் பிரபு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் விரிவாக பேசிக்கொள்ளலாம். நன்றி என்று இணைந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த தேர்தலில் தங்களோட வரலாற்று கடமையை இந்த 5 தொகுதியிலையும் கண்டிப்பாக மக்கள் பதிவு செய்யணும் என்று நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். உங்களோட இந்த முறை நீங்கள் ஒரு வாக்களிப்பு செய்தால் தான் அடுத்த அமர்வுகளில் சரியான ஆக்களை கொண்டு வரலாம். இது உங்களுக்குரிய வரலாற்று கடமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். வாய்ப்பு தந்த சிஎம்ஆர் ரேடியோவுக்கும் திரு செந்தில்நாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.